அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 2 கிழக்கு 2 மேற்கு இது பூமி உருவான காலத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிந்தது ஒரு கிழக்கு ஒரு மேற்கு தான். இதை பற்றி தான் இப்பொழுது நாம் இங்கே பார்க்க போகிறோம். 2 கிழக்கு 2 மேற்கு இதை உம்மால் பொய்யாக்க முடியுமா என்று ஆண்டவன் கேட்கிறான். ரப்புல் மஷ்ரிகைன் ரப்புல் மாரிபைன் ரபி ஐயாலாயி ரப்பிக்கு மோத்து கதிபான். 2 மேற்கு 2 கிழக்கு இவை இரண்டுக்கும் நான் தான் இறைவன், இதை உம்மால் பொய்யாக்க முடியுமா என்று மனிதர்களை பார்த்து கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான் என்றால் மக்கத்து வாசிகளை. அதாவது 1400 வருஷத்துக்கு முந்தி இஸ்லாம் மக்காவில் முகமது நபியால் பிரச்சாரம் பண்ணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பயங்கரமான எதிர்ப்பு அந்த மக்கத்து வாசிகளிடமிருந்து வந்தன. அவர்கள் இஸ்லாத்தை ஒழித்து கட்ட வேண்டும், முகமது நபியையே கொலை செய்துவிட வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அந்த கட்டத்தில் தான் இப்படி ஒரு சவால் விடுக்கப்பட்டது. இஸ்லாமிய பிரச்சாரம் என்னவென்றால் ஒரே இறைவன், அவனை மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ அனைவரும் சமம். இதுதான் அந்த மக்கத்து வாசிகளுக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது இப்பொழுது இருக்கிற அந்த மக்கத்து அரபிகளுடைய முன்னோர்கள் தான் அவர்கள். அப்படி ஒரே இறைவன் சொல்லாதே, அதை ஏற்றுக்கொண்டால் அனைவரும் சமம் என்றும் சொல்லாதே, இதை நிப்பாட்டு என்று சொன்னார்கள். முடியாது, இதை நிப்பாட்டணும் என்றால் நீ இந்த சவாலை ஏற்றுக்கொள். நிறையா சவால்கள் விடப்பட்டன. அதில் அது முக்கியமான ஒன்று. 2 கிழக்கு 2 மேற்கு இதை உம்மால் பொய்யாக்க முடியுமா? பொய்யாக்கி காட்டு, நாங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுவதை நிப்பாட்டி விடுகிறோம். இப்பொழுது அந்த 2 கிழக்கு 2 மேற்கு என்ன என்பதை பார்ப்போம். உலகம் பூரா 2 கிழக்கு 2 மேற்கு இருக்கிறதாக ஆண்டவன் சொல்லுகிறான். ஆனால் நமக்கு தெரிந்தது ஒரு கிழக்கு தான். மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளிலும் ஒரு கிழக்கு ஒரு மேற்கு தான். அதாவது சூரியன் கிழக்கிட்டு உதிக்குது, மேற்கிட்டு மறையுது. கிழக்கத்திய நாடுகளாகிய இந்தியா, சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் இதே நிலை தான். மேற்கிட்டு மறையுது, கிழக்கிட்டு உதிக்குது. அப்படி என்றால் 2 கிழக்கு 2 மேற்கு எங்கே இருக்கிறது? சூரியனுடைய இந்த செயல்பாடுகள் உதிக்கிறது மறையுது, இந்த ஓட்டத்தை நாம் பார்த்தோம்னா அதில் தான் 2 கிழக்கு 2 மேற்கு இருக்கிறது என்பதை நமக்கு புரிந்துவிடும். அதை நம்ம பார்க்கணும். இப்போது இந்தியாவுக்கு பகல் என்றால் அமெரிக்காவுக்கு இரவு. இந்தியாவில் உதிக்குது என்றால் அமெரிக்காவில் மறையுது. இந்தியாவில் கிழக்கிட்டு உதிக்குது, மேற்கிட்டு மறையுது. அமெரிக்காவிலேயே கிழக்கிட்டு உதிக்குது, மேற்கிட்டு மறையுது. இந்தியாவில் உதிக்கும்போது அமெரிக்காவில் மறையுது. அதாவது இந்தியாவில் காலையில் உதிக்குது என்றால் அது அமெரிக்காவில் மறையுது. அமெரிக்காவில் மறைகிறது மேற்கிட்டு, இந்தியாவில் உதிக்கிறது கிழக்கிட்டு. அமெரிக்காவில் உதிக்கிறது கிழக்கிட்டு, மறைகிறது இந்தியாவில் மேற்கிட்டு. அப்படி என்றால் இங்கிட்டு மறையுது, இந்த பக்கம் உதிக்குது. இந்தியாவில் உதிக்கும்போது அமெரிக்காவில் மறையுது. அப்படின்னா பாயிண்ட் ஒன்று தானே. திசை அது ஈஸ்ட், கிழக்கு திசை. கிழக்கு திசையில் இந்தியாவில் உதிக்குது. உதிக்கும்போது அமெரிக்காவில் மறையுது. அப்படின்னா அதே பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் என்ன? மேற்கு. இந்தியாவுக்கு அதே பாயிண்ட் என்ன? கிழக்கு. இந்தியாவில் இந்திய நாட்டில், அதாவது ஒரு நாட்டில் உதிக்கும்போது அது கிழக்கிட்டு, இன்னொரு நாட்டில் அது மறையும் போது அது மேற்கிட்டு. இந்தியாவில் உதிக்கிற திசை கிழக்கு திசை, அது இந்த பக்கம் இருக்குது. அமெரிக்காவில் உதிக்கிற திசை கிழக்கு திசை, அது அந்த பக்கம் இருக்குது. எதிர் திசை. 2 கிழக்கும் ஒரே பக்கம் இல்லை, நேர் எதிர். அப்சல்யூட்லி எகைன்ஸ்ட், நேர் எதிர் திசையில் இருக்கிறது. இந்தியாவில் உதிக்கிறதும் அமெரிக்காவில் உதிக்கிறதும் நேர் எதிர் திசை. அப்படி என்றால் இங்கிட்டு ஒரு ஈஸ்ட்டு, அங்கிட்டு ஒரு ஈஸ்ட், டபுள் ஈஸ்ட். புரியுதா? அதே மாதிரி மறைகிறது இந்த பக்கம் இந்தியாவில், மறைகிறது அந்த பக்கம்
அமெரிக்காவில். அப்படின்னா 2 வெஸ்ட். இப்போ புரியுதா? 2 வெஸ்ட். இதை நம்மால் பொய்யாக்க முடியுமா? இதுதான் ஆண்டவன் எடுக்கும் சவால். இன்று வரையில் யாரும் பொய்யாக்க முடியவில்லை. இது அரபிகளும் பொய்யாக்க முடியவில்லை. அதனால அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டு தான் இஸ்லாமானார்கள். புரிந்து கொண்டு தான் இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவனை நாங்கள் வணங்குகிறேன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். புரிந்து கொண்ட பிறகு தான் அனைவரும் சமமானார்கள். புத்திசாலித்தனமான சேலஞ்சு விடுக்கப்பட்டது. அவர்களுடைய மூளையை கிளறி விட்டு சிந்தனையை தூண்டி அவர்களை சிந்திக்க வைத்து தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதுதான் நடந்த உண்மை. இப்பொழுது நீங்களும் இதில் யாருக்கு தெரியுமோ தெரியவில்லையோ முஸ்லீம்கள் கண்டிப்பாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். ரப்புல் மஷ்ரிகைன் ரப்புல் மக்ரிபைன். இது ஆண்டவன் அர்-ரஹ்மான் சூறாவில் 14வது அத்தியாயத்தில் இதை சொல்லுகிறான். ரப்புல் மஷ்ரிகைன் ரப்புல் மக்ரிபைன் ஃபபிஐயாலாயி ரப்பிக்கு மாத்து கர்திபான். இப்பொழுது சரியாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இதை புரிந்து கொண்டு நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் என்னிடத்தில் தொடர்பு கொண்டே கேட்கலாம்.